கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. ஏன் அம்மாவும் நீரே, ஏன் அப்பாவும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. ஏன் அம்மாவும் நீரே, ஏன் அப்பாவும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த நல்ல நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் உங்களை காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக நாம் எழுந்து நின்று விசுவாச அறிக்கை செய்வோம். நம்முடைய அறிக்கையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. விசுவாச அறிக்கை. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தேவனாகவும் என்னுடைய இரட்சகராகவும் நான் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்டு கன்னி மரியாளிடத்தில் பிறந்து சிலுவையில் நமக்காக பாடுபட்டு மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்றார் என்றும் அவர் சீக்கிரமாக மீண்டும் வரப்போகிறார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய எல்லா ஆராதனைக்கு பாத்திரரும் என் வாழ்வின் வழிகாட்டியுமாகிய பரிசுத்த ஆவியாகிய தேவனை நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தையும் உண்மையாய் தேவனுக்கு கொடுப்பதையும் திருச்சபையிலே தேவ பணி செய்வதையும் நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதம் பிழையற்ற
பரிபூரணமான தேவனுடைய வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ அதுவே என் அடையாளம். பரிசுத்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ அவைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ அவைகள் என்னால் செய்து முடிக்க முடியும். இந்நாளில் என்னுடைய ஆவிக்குரிய குடும்பத்துடன் தேவனுடைய வார்த்தையை நான் கவனிக்கையில் ஜெயமுள்ள வாழ்விற்காக நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் சுகம் பெற்றேன், நான் அபிஷேகம் பெற்றேன் என்று விசுவாசிக்கிறேன். நான் இனி ஒருபோதும் முன்பு போல இருப்பதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. நாம் உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14 30 வசனங்கள், ஒரு நீண்ட பகுதி. நாம் அதை எடுத்துக்கொள்வோம், வாசிப்போம். அந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14 30 வரை நான் வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்து வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்ளுவேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாத இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். இந்த பகுதி ஒரு நீண்ட பகுதியாக இருந்தாலும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு வாசித்திருந்தேன். நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு பணக்காரர், ஒரு ஐஸ்வர்யவான் தன் வேலைக்காரரிடத்தில் ஊழியக்காரரிடத்தில் தங்களுடைய திறமைக்கு ஏற்றார் போல் ஒருவருக்கு 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து என்று கொடுத்து அவர் தூரதேசம் போய் மறுபடியும் திரும்பி வந்து கணக்கு கேட்கிறார். 5 வாங்கினவன் அதை வைத்து சம்பாதித்து 10ஆக திருப்பி கொடுக்கிறான். 2 வாங்கினவன் அதை வைத்து சம்பாதித்து பெருக்கி 4ஆக திருப்பி கொடுக்கிறான். 1 வாங்கினவனோ ஒன்றும் செய்யாமல் புதைச்சி வச்சு திருப்பி கொண்டு வந்துட்டு, இதோ உங்களுடைய இது வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது எஜமான் கோபப்பட்டார் என்று நாம் பார்க்கணும். சரி, இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்
இத்தனை ஆண்டு காலமாக நானும் இந்த சம்பவத்தை வாசித்தேன். அதிலிருந்து நான் பிரசங்கம் பண்ண விதமாக இருந்திருந்தால், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திறமைகளை பயன்படுத்த வேண்டும். ஒரு நாளிலே தேவன் உங்களிடத்தில் வந்து கணக்கு கேட்பார். அப்பொழுது உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்தினீர்களா, பயன்படுத்தாமல் நீங்கள் வெறுமனே கழித்தீர்களா என்று தேவன் கணக்கு கேட்பார் என்பது போல் நான் பிரசங்கித்திருக்கிறேன், நானும் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த சம்பவத்தை நான் இந்த நாளுக்காக நான் தியானிக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கத்தோடு, ஒரு கண்ணோட்டத்திலே இந்த வேத பகுதியை காண தேவன் கிருபை கொடுத்தார். எதற்காக? இந்த 5 வாங்கினவன் 5ஆக கொடுக்கும் பொழுது தேவன் வந்துட்டு அந்த பணக்காரரை நாம் தேவனோடு ஒப்பீடு செய்வோம், ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் 1 வாங்கினவன் அதை பெருக்காத பொழுது கோபப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இதிலிருந்து ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்று நாம் பார்க்கும் பொழுது, தாளந்தை பயன்படுத்த வேண்டும் என்பது ஒரு நோக்கமாக இருந்தாலும், ஒரு உட்கருத்து, ஒரு ஆழமான கருத்து என்னென்னா, இந்த பகுதியிலிருந்து ஒவ்வொரு விசுவாசியும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, அந்த பகுதி நான் மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன். 20-21 மட்டும் வாசிங்க. அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லுகிறார். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. இங்கே என்ன பிரச்சனை? 5 தாளந்து வாங்கினவனையும் 1 தாளந்து வாங்கினவனையும் தேவன் பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறாருன்னா, இந்த 5 தாளந்தை 10ஆக பெருக்கினவனை தேவன் உண்மையுள்ளவனாக, உத்தமனாக பார்க்கிறார். பெருக்காதவனை தேவன் உண்மையற்றவனாக பார்க்கிறார். இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஊமையிலிருந்து இயேசுவானவர் சபைக்கு சொல்ல விரும்புகிற காரணம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா விஷயத்திலும் கூட நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்க என்று சொல்லுகிறார், உத்தமம் உள்ளவர்களாக இருங்க என்று சொல்லுகிறார். இந்த நாளுடைய தேவ செய்தியின் தலைப்பு, உண்மையுள்ளவர்களை தேவன் நேசிக்கிறார். உண்மையுள்ளவர்களை தேவன் நேசிக்கிறார். இந்த உண்மை என்கின்ற வார்த்தை என்ன நீங்கள் புரிந்து கொள்ளணும். பொய் பேசாமல் உண்மை பேசுகிறவங்க கிடையாது. இந்த உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது அது எப்படி சொல்ல, ஆங்கிலத்தில் லாயல்ட்டி என்று சொல்லுவாங்க. எப்படின்னா, விசுவாசம் உள்ளவர்கள் அப்படின்னா நம்பிக்கையை குறிக்கிறதல்ல. இப்போ ஒரு நாயை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த நாய் வந்துட்டு விசுவாசம் உள்ளது என்று சொல்லுவோம். இந்த நாய் வந்துட்டு உண்மையுள்ளது, ஒரு உண்மையான பிராணி, விசுவாசமுள்ள பிராணி, எனக்கு எப்போவுமே தீங்கு செய்யாது, எனக்கு எப்போவுமே நல்லது செய்யும், என் கூடவே இருக்கும், நான் என்ன சொன்னேன்னு அது கண்டிப்பாக செய்து முடிக்கிற உண்மையுள்ள ஒரு பிராணி, ஒரு விசுவாசமுள்ள பிராணி என்று சொல்லுகிறோம் தெரியுமா? அப்படி தேவன் விசுவாசிகளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? தேவனுக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் விசுவாசிகளாக இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அப்படின்னா நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த 5 தாளந்து வாங்கினவன் கொடுத்த எஜமானுக்கு அவன் விசுவாசமாக இருந்தான், உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆகவே தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த 1 தாளந்து வாங்கினவன் உண்மையாக இல்லை. இந்த நாளிலே நாம் எல்லாருக்குமே இந்த லாயல்ட்டி என்கின்ற இந்த நேர்மை, உத்தமம், உண்மை என்பது நமக்கு அவசியம். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, இவன் நேர்மையானவன், இவன் உத்தம, உண்மையுள்ளவன், நல்ல விசுவாசி அப்படின்னா வந்துட்டு இவனை நம்பலாம்பா, நான் என்ன சொன்னால் அதை செஞ்சு முடிப்பான், பின்னாடி குத்த மாட்டான் என்கின்ற அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்கள் காணப்படணும். எஜமான் அந்த புரதேசத்துக்கு போகும்போது நம்பினார். நான் 3 பேர் கொடுத்தனே, அந்த 3 பேருக்கு நான் சொன்ன வேலை அவன் செஞ்சு முடிச்சிருப்பான், நம்பினார். அந்த 5-10 பெருக்கிறதுல அந்த எக்ஸ்ட்ரா 5 எஜமானுக்கு ஒரு லாபமும் கிடையாது, எக்ஸ்ட்ரா 2 ஒரு லாபமும் கிடையாது. ஏன்னா அவர் பெரிய சீமான். ஆனால் சொன்ன வேலை செய்கிறான் தெரியுமா? அந்த நம்பிக்கை, அந்த உண்மை இருக்குது தெரியுமா? அந்த உத்தமத்தை தான் எஜமான் எதிர்பார்த்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் லாயல்ட்டி என்கின்ற இந்த உத்தம குணம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. சரி, இந்த லாயல்ட்டி என்கின்ற வார்த்தையை நீங்கள் டிக்ஷனரியில் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் பார்ப்போம். இட் இஸ் டு ஸ்டே டிவோட்டட் ஆர் ஃபெய்த்ஃபுல் டு அ பர்சன் ஆர் எ காஸ் என்று நாம் பார்க்கின்றோம். தமிழிலே ஒரு நபருக்கு அல்லது ஒரு விஷயத்திற்கு
அர்ப்பணிப்புடன் உண்மையாக இருப்பது தான் லாயல்ட்டி. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு நபருக்கு நீங்கள் அர்ப்பணிப்போட உண்மையாக இருக்கணும், அதுதான் லாயல்ட்டி. இல்லைன்னா ஒரு வேலை உங்களுக்கு இருக்கா, அந்த வேலையில் நீங்கள் டெடிக்கேட்டடாக அர்ப்பணிப்பாக உண்மையாக இருக்கணும், அதுதான் லாயல்ட்டி. தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணிப்போடு உண்மையாக இருக்கணும், அதுதான் லாயல்ட்டி, அதுதான் உத்தமம். கிறிஸ்தவர்களுக்கு அது வேதாத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லலாம். லாயல்ட்டி இஸ் டு ஸ்டே ஃபெய்த்ஃபுல் டு a person or a cause because it is the right thing, a good thing and the godly thing to do. தமிழிலே விசுவாசம் என்பது ஒரு நபருக்கு அல்லது ஒரு காரணத்திற்காக அர்ப்பணிப்புடன் உண்மையாக இருப்பது. ஏனென்றால் அது சரியான விஷயம் மற்றும் அது தெய்வீகமான விஷயம் என்ற அர்த்தம். இப்போ ஒரு கொலைக்காரனுக்கு நாம் வந்துட்டு விசுவாசமாக இருக்கக்கூடாது. இப்போது சில பேர் சொல்லுவாங்க, அப்பா நான் வந்துட்டு ஒரு கொலைக்காரனுக்கு நான் உத்தமமாக இருப்பேன், அவன் கொலை சொல்கிறேன் நானும் கொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ ஐசிஸ் தீவிரவாதியும் கூட இருக்கிறாங்க, அவங்க சில பேரை டிசைபிள் பண்ணுறாங்க. இப்போ அவங்க எப்படி சொல்லி வளர்ப்பாங்க, நீ போய் வந்துட்டு அவங்க யூதர்களை கொல்லு, அமெரிக்கர்களை கொல்லு, இந்தியர்களை கொல்லுன்னு சொன்னால் வந்துட்டு நான் உத்தமமாக இருப்பேன், எனக்கு நான் யார் கூட இருக்கேன் அவங்களுக்கு உத்தமமாக இருப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 100 பேரை கொன்னுட்டா அது ஒருவேளை சமூக ரீதியில் அது உத்தமமாக இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில் உத்தமம் என்ன தெரியுமா, நீங்கள் அவர்களுக்கு உண்மையாக இருக்கணும், ஆனால் அந்த காரியம் சரியான விஷயமா இருக்கணும், அது தேவனுக்குரிய விஷயமாக இருக்கணும். அப்போது இந்த 2 விஷயத்தை கூட நீங்கள் சேர்த்தாதான் அந்த உத்தமத்திற்கு அழகு. ஒரு கொலைக்காரனுக்கு மோசடி செய்கிறவனுக்கு கூட இருந்துட்டு அவன் சொல்கிறது நான் செய்வேன், அவனுக்கு நான் உத்தமமாக இருப்பேன், அவனுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன்னு சொல்கிறதுனால அது தேவனுடைய கோபத்திற்கு நீங்கள் உள்ளாவீர்கள். ஆனால் தேவனுக்கும் நபர்களுக்கும் நாம் வேலை செய்கிற ஸ்தலத்திற்கும் நாம் உத்தமமாக இருக்கணும், ஆனால் அது நல்ல காரியமாக இருக்கணும், அது தேவனுக்கு உகந்த காரியமாக இருக்கணும். இந்த நாளிலே நான் சொல்லுகிறேன், நீங்கள் வந்துட்டு கடினமாக உழைக்கிறவர்களை பார்க்கலாம், திறமையுள்ளவர்களை பார்க்கலாம், தாளந்துள்ளவர்களை பார்க்கலாம், அந்நிய பாஷையில் நிரம்புகிறவர்களை பார்க்கலாம், நன்றாக பிரசங்கிக்கிறவர்களை பாடுகிறவர்களை பார்க்கலாம், ஊழியம் பண்ணுகிறவர்களை பார்க்கலாம், மின்னுக்கான உடை அணிகிறவர்களை பார்க்கலாம், 6 பேக் வச்சிருக்கிறவர்கள் கூட பார்க்கலாம். ஆனால் உண்மையானவர்களை காண்பது அரிது. நல்லா புரிந்து கொள்ளணுங்க. நல்லா பாடுவாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, இல்லையென்றால் வந்துட்டு எல்லா பார்க்குறது அழகாக இருப்பாங்க, திறமை இருக்கும், டேலண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் உண்மை இந்த லாயல்ட்டி இருக்குது தெரியுமா, அது அநேகருக்குள்ளாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பாதிக்கு பாதி இல்லை, 70-80% ஜனங்களுக்குள்ளாக இந்த லாயல்ட்டி என்பது இல்லை. ஆகவே தான் அந்த எஜமான் கோபப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். தேவஜனம் இந்த நாளிலே நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா, கர்த்தருக்கு நாம் விசுவாசமாக இருக்கணும். நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அவருக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க தெரியுமா, அந்த வேலைக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணும், நியாயமாக வேலை செய்யணும். அந்த 3 விஷயத்தில் நீங்கள் அந்த நேர்மை, அந்த லாயல்ட்டி, அந்த உத்தமத்தை உங்களால் காண்பிக்க முடிந்தால் உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் இந்த ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது. இந்த உத்தம குணம் இருக்கு தெரியுமா, அந்த உத்தம குணத்தை நாம் எல்லாரும் கூட வளர்த்து கொள்ள வேண்டும். உத்தமர்களுக்கு இருக்கிற அந்த குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உத்தமர்கள் எப்படி இருப்பாங்க என்பதை நான் வேதத்தின் அடிப்படையில் 5 குணங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். அந்த குணங்கள் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாம் கூட உத்தமர்கள் அர்த்தம். இல்லை அப்படின்னா அடுத்தது நீங்கள் யாருன்னு நான் யாருன்னு நாம் தான் முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? உத்தமர்களுக்கு என்ன குணங்கள் இருக்குன்னா, முதலாவது உத்தமர்கள் நன்றி மறவாதவர்களாக இருப்பாங்க. விசுவாசிகள் இருப்பது தெரியுமா, அவங்க வந்துட்டு உண்மையாக இருக்கிறாங்க. உத்தமர்கள் நன்றி மறக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அவர்கள் பெற்ற நன்மையை மறக்கவே மாட்டாங்க. தேவனுக்கு நீங்கள் உத்தமர்களாக இருக்கிறீங்கன்னா தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் மறக்காதவர்களாக இருக்கணும். உங்கள் எஜமானுக்கு நீங்கள் உத்தமர்களாக இருக்கிறீங்கன்னா அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மறவாதவர்களாக இருக்கணும். ஒரு வேலைக்கு நீங்கள் உத்தமாக இருக்கிறீங்கன்னா அந்த வேலையினால் நீங்கள் பெற்றிருக்கிற நன்மை இருக்குது தெரியுமா, அந்த நன்மையை நன்றியை மறவாதவர்களாக இருக்கணும்.
சில பேருக்கு நான் பொதுவாக நான் சொல்லுகிறேன், ஒரு காலத்தில் வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு வேலை இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் என்கின்ற ஒரு அந்த வேலை கிடைத்த பிற்பாடு பெரிய வேலை கிடச்சிச்சு. கவனிச்சிருக்கிறீங்களா? சில பேர் வந்துட்டு சபையில் பாடுறது, பிரசங்கிக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்குமான்னு எங்கின ஒரு காலம். இப்பொழுது அந்த அனுபவங்கள் எல்லாம் பழகின பிற்பாடு பெருசாக என்ன இருக்குங்க, எல்லாம் பாடுறது தானே, பிரசங்கம் பண்ணுறது தானே. அப்போது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு காலத்தில் ஒரு விஷயத்துக்காக நாம் ஏங்கணும், ஆனால் இப்பொழுதோ அந்த நன்றி மறந்து விட்டோம். இந்த குணம் ஒரு உத்தமர்களுக்கு, உண்மையுள்ளவர்களுக்கு ஒரு அழகு அல்ல. இப்படி இந்த குணம் இல்லை என்றால் நீங்கள் உத்தமர்கள், நான் உத்தமன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தின் அடிப்படையிலே சொல்லுகிறேன், யோபுக்கு பல கஷ்டங்கள் வந்துச்சு. ஆனால் அத்தனை கஷ்டங்கள் நடுவிலே கூட அவன் தேவன் செய்த நன்றியை மறவாதவனாக, தேவனுக்கு உண்மையுள்ளவனாக காணப்பட்டான். அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கும் பொழுது கூட என்ன சொல்லுகிறார் பாருங்க, யோபு 1:1. வூட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அப்போ தேவன் சொல்லுகிறார், அவன் உத்தம, அவன் உண்மையுள்ளவன், எனக்கு விசுவாசமா இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நன்றி மறவாதவனா இருப்பான்னு அர்த்தம். அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, நீர் ஏன் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர்? அதான் கடவுள் எல்லாமே எடுத்துட்டாரு, உன் பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, உன்னுடைய ஆஸ்தி போயிடுச்சு, உனக்கு வியாதி வந்துச்சு, தேவனை தூஷித்து சாகலாம் என்று சொல்லும் பொழுது அவன் உத்தமன் என்பதை எப்படி நிரூபிக்கிறான் என்று பாருங்க. 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ எவ்வளவு கஷ்டம் இருக்கு, வேதனையில் இருக்கு, அந்த வேதனை நடுவில் கூட தேவன் செய்த நன்மைகள் அவன் நினைத்து பார்க்கிறான் என்றால் அதுதான் நன்றி மறவாத ஒரு குணமாக இருக்கிறது. நல்ல கவனிங்க, இத்தனை கஷ்டங்கள்ங்க, எல்லாமே எழுந்து போயிட்டான். அவங்க மனைவி சொல்றாங்க, கர்த்தரை தூஷித்து செத்துப்போன்னு சொன்னா, இத்தனை கஷ்டங்கள் நடுவிலே கூட யோபு தேவன் செய்த நன்மைகளை அவன் நினைத்து பார்க்கிறான். ஆகவே தான் சொல்லுகிறான், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் என்று சொல்லுகிறான். இதுதான் உத்தமனுக்கு இருக்கிற ஒரு நல்ல குணமாக இருக்கிறது. உத்தமர்கள் எப்பவுமே அவர்கள் பெற்ற நன்றியை மறக்கவே மாட்டாங்க. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு சின்ன வியாதி வருது, ஒரு சோதனை வருதுன்னா, கர்த்தரை நீங்கள் தூஷிக்கிறீங்க, கர்த்தருக்கு தூரமாக போகிறீங்க, கர்த்தருக்கு நீங்கள் வந்துட்டு தூரமாக பின்மாற்றத்தில் இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் நன்றி மறந்தவர்கள் என்று பொருள். நீங்கள் தேவனுக்கு விசுவாசமாக இல்லை, நீங்கள் உத்தமர்கள் அல்ல என்று பொருள். ஒரு சின்ன கஷ்டம் வந்ததுனால தேவன் செய்த நன்றிகளை நாம் மறக்கக்கூடாது. நன்றி மறவாத இருதயத்தோடு நாம் காணப்பட வேண்டும். எந்த ஒரு மனுஷன் தான் பெற்ற நன்றியை மறவாமல் நினைக்கிறானோ அவன்தான் உத்தமன், அவன்தான் விசுவாசம் உள்ளவன், அவனுக்கு தான் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று நான் பார்க்கின்றோம். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாளிலே நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் நன்றி மறவாதவர்கள் தானா? இப்போது நிறைய பேருக்குள்ள பாருங்களேன், நல்லா இருப்பாங்க, என் மாமா, என் மச்சான், என் பெரியப்பா, என் சித்தப்பா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மான்னு சொல்லுவாங்க. அவங்க தான் எனக்கு எல்லாமே. என் வீட்டில் ஏதாவது நல்ல நடந்தால் அவங்க முன்னாடி தான் நான் நடக்கணும், அவங்க எல்லாம் ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன சண்டை வந்தா, கெட்ட வார்த்தையில் பேசி பிரிஞ்சு போய் அவங்கள தூஷிக்க ஆரம்பிப்பாங்க. இத்தனை நாள் அவங்க செஞ்ச நன்மை எல்லாம் கூட வந்துட்டு அப்படி காற்றுல அப்படி பறந்து போயிடும். கவனிச்சிருக்கிறீங்களா? எத்தனை பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்க கை பிடிச்சி நடந்திருப்பீங்க. சின்ன வயசுலேருந்து ஸ்கூலு, காலேஜு, உங்கள் பிள்ளைங்க படிப்பு, உங்கள் பிள்ளைங்களுடைய கல்யாணம் எல்லாம் அங்கே பார்த்து செஞ்சுருப்பீங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு சண்டை வந்துச்சு.
கெட்ட வார்த்தையில் பேசி வாடா போடான்னு சொல்லி அடிக்கிற அளவு போயிடும். இன்னும் எதனாலன்னா அவங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் முக்கியமே தவிர்த்து அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த அவங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை அவங்க மறந்துட்டாங்க. அவங்க உண்மையா உத்தமர்கள் அல்ல. இப்போ பிரச்சனை இருக்குது தெரியுமா, அது வாஸ்தவம் தான். உங்களுக்கு காயம் இருக்குது தெரியுமா, அது உண்மைதான். வேதனைப்படுறீங்களா, அது உண்மைதான். ஆனால் இது எவ்வளோ உண்மையோ அவர் உங்களுக்கு நன்மை செய்தார்கள் என்பது அவ்வளோ உண்மை. ஆமாவா இல்லையா சொல்லுங்கள்? உங்களுக்கு நன்மை செய்தாங்கன்னா உண்மைதான். உங்களால் தாங்கிக்க முடியலையா, போய் படுத்து தூங்குங்க. இல்லைன்னா போய் வனாந்திரத்தில் போய் உட்காந்து கத்துங்க, அல்லருங்க. ஆனால் நன்றி மறந்தவர்களாக நீங்கள் செயல்படாதீங்க. நான் வேதத்தின் அடிப்படையில் தான் சொல்லுகிறேன். யோபுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. யோபின் மனைவி ஒரு விசுவாசமுள்ள பெண் அல்ல, உத்தம பெண் அல்ல. நல்லா சுகபோகமாக வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சு. பெரிய கஷ்டமாக வைத்துக்கொள்ளுங்களேன். என்ன சொல்லுது? கர்த்தரை தூஷி, அவரை கெட்ட வார்த்தையில் திட்டு, எல்லாரும் கேட்க இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அவங்களுக்கு அவரை தூஷின்னு சொல்றா. ஆனால் யோபு சொல்றான், அந்த கஷ்டத்து நடுவில் உள்ள கோபம் வருது, தூஷிக்கணும்னு தோணுது. ஆனால் தேவன் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறான். தேவன் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்குறான். இதெல்லாம் யார் கொடுத்தது? அவர் தானே கொடுத்தது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் யாரு கூட சண்டை போடும்போது அவங்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்பதாக, அவங்களை அடிக்கிறது முன்பதாக, அவர்களுக்கு ஏதாவது கெடுதி செய்ய நினைக்கிறது முன்பதாக, இந்த கோபத்தை ஒரு பக்கம் வச்சு இந்த பிரச்சனைக்கு முன்பதாக உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த உறவு, அவங்க உங்களுக்கு செய்த நன்மைகளை நினச்சி பார்த்தா நீங்கள் அவங்களுக்கு கெடுதியே செய்ய மாட்டீங்க, நீங்கள் அவங்களுக்கு தீங்கே செய்ய மாட்டீங்க. இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை தான், பயங்கரமான பிரச்சனை தான். அது ஒரு பக்கம் வச்சு இந்த ஒரு வேளை இன்றைக்கி தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா இந்த தேதிக்கு முன்னு தேதி வரைக்கும், February 10 வரைக்கும் அவர்களுக்கு எனக்கும் இருந்த உறவு எப்படிப்பட்டதுன்னு சும்மா ஒரு யோசித்து எழுதி பாருங்களேன். அந்த நன்றியை நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் வராது, தீங்கு செய்ய தோணாது. நான் சொல்லுகிறேன், இந்த ஒரு பக்குவம் நமக்கு இருந்தால் நமக்கு சத்ருக்களே இருக்க மாட்டாங்க, நாம் நிம்மதியாக வாழ முடியும். இந்த உலகத்திலே உத்தமர்கள் ரொம்ப குறைவாக காணப்படுகிறார்கள், விசுவாசம் உள்ளவர்கள் ரொம்ப கம்மி, உண்மையுள்ளவர்கள் ரொம்ப குறைவாக காணப்படுகிறார்கள். அந்த லாயல்ட்டி என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு காலமும் தேவனுக்கு உத்தமமற்றவர்களாக இருக்க வேண்டாம். உங்களுடைய தேவனுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக உத்தமர்களாக இருங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு யார் உதவி செய்தார்களோ அவர்களை நீங்கள் மறக்காதீங்க. எந்த வேலை உங்களை உயர்த்தினதோ அந்த வேலையை அற்பமாக எண்ணாதீங்க. நிறைய பேரை பாருங்களேன், அந்த வேலைக்கு தகுதியே இருக்காது, அப்படி தொட்டு கும்பிடுவாங்க, ஐயோ இந்த வேலை எனக்கு கிடச்சிது, இந்த வேலை எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லி தொட்டு. ஒரு 10 வருஷம் வேலை செஞ்ச பிற்பாடு ஒரு மெத்தனை போக்கு ஒன்று வரும் தெரியுமா, இதெல்லாம் பெரிய வேலையா, எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த அசட்டை இருக்குது தெரியுமா. அந்த அசட்டை இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும், சாகிற வரைக்கும் அந்த வேலை விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். இந்த அனுபவத்திற்கு எனக்கு தகுதியே இல்லை, ஒவ்வொரு நாளும் அந்த நன்றி இருக்கணும். நான் இந்த நாளில் சொல்கிறேன், நான் ஊழியனாக இருப்பதற்கு தகுதியற்றவன், பிரசங்கிப்பதற்கு தகுதியற்றவன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாய்ப்பையும் கூட நான் அது மேன்மையான வாய்ப்பாக நான் கருதுவேன். இதுதான் எனக்கு கடைசி பிரசங்கம் என்று நான் நினைத்து நான் ஆயத்தமாவதுண்டு. ஒரு நாள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரசங்கத்திற்கு என்னைக்கா ஒரு நாள் ஸ்லைடு இல்லாமல் ஏதோ ஒன்று பேசிட்டு வாங்க எடுங்க சங்கீதம் 91 எடுங்க வாசிப்போம். ஒன்றாம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, 2ஆம் வசனம் என்ன சொல்லுது, நான் சொல்லியிருக்கிறேன்னா நான் ஏன் சொல்ல முடியாதா? நான் கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 37 வயதாகிறது. நான் 18 வயதுலேருந்து பிரசங்கம் பண்ணுறேன், பல பிரசங்கங்கள் செய்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 300 தலைப்பில் பிரசங்கங்கள் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு நாள் கூட இத்தனை பண்ணியிருக்கிறோமே, போகலாம் உட்காந்து அங்கே நின்றுட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு போகலான்னு நினச்சதே கிடையாது. இந்த நாள் வரைக்கும் நினச்சது கிடையாது. இரவு தூங்கும்போது 1 மணி, மறுபடியும் 3:30 மணிக்கு தூக்கமே வர, மறுபடியும் எழும்பி நின்று மறுபடியும் ஜோம் பண்ணி மறுபடியும் ஆயத்தமாகிறேன்.
இந்த நாள் நடந்த சம்பவம், ஒவ்வொரு வாரமும் கூட. ஏன் சொல்கிறேன்னா, நன்றி மறவாத ஒரு மனசு இருக்கணும். ஆண்டவரே, இது எனக்கு தகுதியே கிடையாது ஆண்டவரே, இந்த இடத்துல நின்று உம்முடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது எனக்கு தகுதி இல்லை, இதை கொடுத்த உமக்கு நான் நன்றி மறவாதவனாக இருப்பேன், இந்த ஸ்தானத்திற்கு நான் நன்றி மறவாதவனாக இருப்பேன். எனக்கு ஜுரம் வந்தாலும் சரி, எனக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி, நான் த பெஸ்ட் கொடுப்பேன், நான் சிறந்ததை கொடுப்பேன். காரணம், நன்றி மறவாதவன். உண்மையுள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள். இந்த விசுவாசம் சொல்லும்போது நீங்கள் நம்பிக்கை குறிச்சுக்காதீங்க, அதை குறித்து நான் சொல்ல. விசுவாசம்னா வந்துட்டு ஒரு அவர்களுக்கு உத்தமமாக இருக்கிற அனுபவத்தை நான் சொல்கிறேன். உண்மையுள்ளவர்கள், உத்தமம் உள்ளவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் பெற்ற நன்மையை மறவாதவர்கள் தான். யோபு அவன் உத்தமன். அவனை குறித்து முதல் அதிகாரத்தில் சொன்னதை 2ஆம் அதிகாரத்திலே அவன் செய்து முடித்தான் என்று நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 28:20 நாம் வாசிக்கும் பொழுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நாம் பார்க்கின்றோம். யார் உண்மையாக இருக்கிறானோ அப்படின்னா, நன்றி மறவாதவனாக இருக்கிறானோ, அவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அந்த எஜமான் சொல்லுகிறார், உண்மையும் முத்துமுள்ள ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று சொல்லுகிறார். ஏன்? அவன் நன்றி மறவாதவனாய் இருக்கிறான், அவன் உத்தமனாக இருந்தான். இந்த நாளிலே நீங்கள் பெற்ற நன்மைகளை மறவாதவர்களாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவனுடைய பார்வையிலே உத்தமர்கள் என்று பொருள். இந்த நாளிலே கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காதீங்க. உங்களுக்கு சில பேர் அநேகர் நன்மை செய்திருப்பாங்க. நான் இந்த நாளில் கூட நான் சொல்லுவேன், எனக்கு நன்மை செய்த ஒவ்வொருவரையும் கூட நான் ஒரு நாளும் மறப்பதில்லை. யாரையும் நான் மறப்பதே கிடையாது. நான் நினைவில் வைத்துக் கொள்வேன். சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லா விஷயத்தில் கூட அதை நான் குறிப்பிட்டு நான் சொல்வதுண்டு அவர்களுக்கு. நீங்கள் அதை எனக்கு செஞ்சீங்க, மிக்க நன்றி என்று நான் சொல்லுவேன். நான் இந்த நாளில் கூட நான் கல்லூரி முடித்து டெல்லியில் இருக்கும் பொழுது என்னுடைய பேக் எல்லாமே திருடிட்டு போயிட்டாங்க. எனக்கு கையில் பணம் இல்லை, சூட்கேஸ் கிடையாது, ஹிந்தி தெரியாது. பஸ் ஸ்டாப்பில் குளிரில் படுத்திருக்கும்போது ஒருத்தர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவருடைய வீட்டில் தங்க வச்சு எனக்கு அவர் சாப்பாடு கொடுத்தார். நான் இந்த நாளிலும் நான் அதை நினைத்து பார்க்கிறேன். நன்றி மறவாத. இப்போ பெரிய விஷயம் நினைக்காதீங்க. அது நீங்கள் பெற்ற நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைத்து பார்க்கணும். நன்றி உள்ளவர்களாக காணப்படுங்க. வேலைக்கு நீங்கள் பெற்றிருக்கிற அந்த வேலைக்கு, உங்களுக்கு படி அளக்கிறவருக்கு, உங்கள் தேவனுக்கு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். நன்றி உள்ளவர்கள் தான் விசுவாசம் உள்ளவர்கள். எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவதாக, உத்தமர்கள் யாருன்னா, யார் ரகசியத்தை காப்பாற்றுவார்களோ அவர்கள் தான் நல்ல விசுவாசி, நல்ல உத்தமன், உண்மையுள்ளவன் அர்த்தம். நல்லா கவனிங்க. ரகசியத்தை காப்பாற்றணும். இப்போ உங்களுடைய நண்பனுக்கு நீங்க உத்தமமான நண்பனா இருந்தா, உங்க சொந்தக்காரனுக்கு நீங்க உத்தமமான சொந்தக்காரனா இருந்தா, நல்ல உண்மையுள்ள சொந்தக்காரனா இருந்தா, அவங்க ரகசியத்தை நீங்க மூடி மறைக்கணும். நீங்க வந்துட்டு பிபிசி ப்ராட்காஸ்ட் மாதிரி வந்துட்டு 4 பேர் சொல்லி நாரடிக்க கூடாது. நல்ல கவனிங்க. அப்படி நாரடிக்கிறவங்க உத்தமர்கள் அல்ல, அவங்க தான் இருக்கிறதுல பெரிய ஃப்ராடு. நல்ல கவனிங்க. உத்தமர்கள் எப்பவுமே தன்னை நம்பி இருக்கிறவங்க அவங்களுடைய ரகசியத்தை வெளியில சொல்லவே மாட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே பலவீனர்கள் தான். இயேசு ஒருவரை தவிர மனிதனாக பிறந்த ஆதாம் முதல் கொண்டு எல்லாருமே கூட வந்துட்டு பலவீனர்கள் தான். ஏதோ தவறு இருக்குங்க. அந்த தவறு வந்துட்டு யாரோ ஒருவருக்கு அது தெரிஞ்சிருக்குமா இல்லையா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் அந்த ஃப்ரெண்டுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் சொந்தக்காரனுக்கு, கூட உடன் பிறந்தவனுக்கு நீங்கள் உண்மையுள்ள ஒரு உறவாக இருந்தால் அந்த ரகசியத்தை சாகர வரைக்கும் வெளியில் தூற்றி திரியக்கூடாது. நீங்கள் அப்படி வெளியில் ரகசியத்தை காப்பாற்றாமல் தூற்றி திரிகிறவர்களாக இருந்தால் தேவ பார்வையில் நீங்கள் உத்தமர்கள் அல்ல, உண்மையுள்ளவர்கள் அல்ல. சில பேர் வந்துட்டு ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அவங்கள மாதிரி தங்கமானவங்க யாருமே இல்லை. எது வரைக்கும் தெரியுமா? கோபம் வர்ற வரைக்கும், சண்டை வர வரைக்கும். சண்டை வந்துச்சுன்னு நினச்சிக்குவாங்களேன். சின்ன வயசில் பண்ண சின்ன சின்ன சேட்டை கூட வந்துட்டு வெளியில் சொல்லி நார் அடிச்சிடுவாங்க.
அது உங்களுக்கே ஞாபகம் இருக்காது. இது எப்போ நடந்து நீங்கள் தலையை சொருவீங்க. ஆனால் எல்லாமே ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஆனால் சண்டை வர்ற வரைக்கும் அவங்க ரொம்ப உண்மையானவங்க, உத்தமமானவங்க, அந்த நல்ல விசுவாசிங்க. சண்டை வந்துச்சு, அதுக்கடுத்து வந்து நீங்களே ஒரு குழி தோண்டி உள்ளே படுத்து நீங்களே மூடிட்டு செத்து போயிடலாம். உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அப்படி மோசமாக அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிருவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, எனக்கு கோவம் வந்துச்சு, கண்ட்ரோல் இல்லைங்க, அதனால தான் சொல்லிட்டேன்னு. இல்லை, அவங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, நீங்கள் உத்தமர்களாக இருந்தால் ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது. நீங்கள் அப்படி ரகசியத்தை தூச்சி திரிகிறவர்களாக இருந்தால், நான் உண்மையாக சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரனாக சொல்லுகிறேன், உங்களை நம்பி யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா கடைசி வரைக்கும் உங்ககிட்டே இருந்து சாவட்டும், வெளியில் வரவே கூடாது, வெளியில் வரவே கூடாது. ஒருவேளை அது வெளியில் வர்றதுனால அவருக்கு நன்மை, அவருக்கு புகழ்ச்சி, அவருக்கு பாதுகாப்புன்னா செய்யுங்க. அவருக்கு வீழ்ச்சி அப்படின்னா செய்யாதீங்க. எனக்கு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, ரவி சக்கரேஸ் என்கின்ற ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அவரை போல ஒரு சிறந்த பேச்சாளரை இந்த காலகட்டத்திலே நாம் கண்டதே இல்லை. பயங்கரமான பேச்சாளர் ரவி சக்கரேஸ், அவ்வளவு சிறப்பானவர். ஆனால் அவருக்கு புற்றுநோய் வந்தது, செத்து போயிட்டார். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை பற்றி ஒரு வதந்தி வரல. செத்து போன பிற்பாடு அவருக்கு வந்துட்டு ஒரு இல்லீகல் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி ஒரு சின்னதாக அப்படி வத்தி வச்சாங்க. ரவி சக்கரேஸ்னா இந்தியா இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் இஸ்லாமியர்களை, இந்துக்களை, பிற மதத்தாரை வந்துட்டு பெரிய பெரிய ஃபோரமில் நின்று அவங்க கேட்குற கேள்விக்கு ஞானமாக பதில் கொடுக்குற ஆக சிறந்த ஒரு வேதாகம பண்டிதர், பேச்சாளர்னா ரவி சக்கரேஸ். உயிரோடு இருக்கும் பொழுது ஒருத்தங்க நீ அப்படி பண்ணுறப்பான்னு சொல்கிறதுக்கு வக்கில்ல, துப்பு இல்லை. கேன்சர் வந்து செத்து போன பிற்பாடு வதந்தி பரப்பி விட்டு ஊழியமே இல்லை. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தலைமறைவா, மனைவி பிள்ளைகள் எல்லாருமே தலைமறைவாயிட்டாங்க. ஏன்னா அந்த அவமானம் தாங்க முடியாமல். ஊழியம் கிடையாது, முகப்பேரில் இருக்கிற அந்த இடத்த வித்துட்டாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற அந்த ரவி சக்கரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரிஸ்ன்றது இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா? இப்படி ரகசியத்தை தூச்சி திரிவதனால். ஒருவேளை நான் சொல்லுகிறேன், நானா இருந்திருந்தா, ரவி சக்கரேஸ் ஒருவேளை அந்த தவறு பண்ணியிருந்தா கர்த்தர் அவரை தண்டிப்பாராக. ஆனால் நாம ரகசியத்தை தூச்சி தெரியக்கூடாது. பண்ணியே இருக்கட்டும்ங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. பண்ணா கூட வந்துட்டு கர்த்தர் அவரை மன்னிச்சுட்டு அவர் ஊழியத்தில் பயன்படுத்தினார். நீங்க யார், நான் யார்? நீங்க யார், நான் யார்? நாம் எப்படி அதை ரகசியத்தை தூச்சி தெரியலாம்? ஒரு ரகசியம் அவருடைய ஊழியத்தை பல வருடங்களாக கட்டி காத்த ஊழியத்தை சுக்குநூறாக உடைத்து விட்டது. தேவஜனமே, இப்படிப்பட்டவர்களை தேவன் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டார். இப்படிப்பட்டவர்களை தேவன் ஒரு காலமும் ஆசீர்வதிக்க மாட்டார். ஒருவனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உண்மை முத்துமுள்ள ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானாக என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. ஏன் தெரியுமா? நீ 5ஐ 10ஆக மாற்றினா என்பதற்காக அல்ல, நீ உத்தமனாய் இருந்ததற்காக. நீ உத்தமனாய் இருந்ததற்காக தான் நீ என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்க வேண்டும். நீ நன்றி மறவாதவனாய் இருந்தாய், நீ ரகசியத்தை தூச்சி தெரியாதவனாய் இருந்தாய். ஆகவே என் சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லுகிறார். நான் உலமாற சொல்லுகிறேன், உங்கள் சொந்தக்காரனை பற்றியோ உங்களுடைய உறவினர்களை பற்றியோ அறக்க பறக்க 4 விஷயங்கள் கேட்பீங்க. சொல்கிறவனுக்கு ஒரு பெரிய கும்பிடு போடுங்க, என் வீட்டுக்கே வராதுன்னு சொல்லுங்க. காது நமக்கு நம்ம நரிக்கும். அப்படியா? என்ன சொல்லு பார்க்கலாம், வேற ஏதாவது தெரிஞ்சுதா? இப்படி தான் நமக்கு தோணும். வேற ஏதாவது புதுசாக ஏதாவது இருக்கா, அவங்கள பற்றி ஏதாவது விஷயம் இருந்துச்சு? அந்த பொண்ணு என்னாச்சு, அவங்க எங்க, இதுக்கு நமக்கு நம்ம வீட்லேயே 1 டன் குப்பை இருக்குது, அதை தூக்கி போடுறதுக்கு நமக்கு துப்பு இல்லை. ஆனால் நம்ம வெளியில் பக்கத்து வீடு, எதிர் வீடு நமக்கு அவசியமே கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது, அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கவும் கூடாது. ஏங்க மிரியாமுக்கு தேவன் குஷ்டரோகத்தை கொடுத்தாருன்னா, எபிரியர்கள் அந்நியர்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதுதான் தேவன் கொடுத்த நியமம்.
ஆனால் 40 வருஷம் எபிரியர்களோடு இல்லாமல் மீதியான் தேசத்தில் இருக்கிற மோசே எங்கே போவான்? எபிரியர்களுக்கு அங்கே போனால் எபிரியர்கள் எல்லாருமே எகிப்தியில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அங்கே போனாவே பார்வோன் கொண்டுடுவான். 40 வயசில் வந்துட்டு மீதியான் தேசத்துக்கு வரான். இப்போ 80 வயசு ஆகுது அவனுக்கு. எங்கே போவான்? கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? அவனுக்கு ஒரு குடும்பம் வேண்டாமா? என்ன பண்ணா? வேறு வழி இல்லாமல் எத்தியோப்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சந்தர்ப்ப சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்க அக்கா இதையே சொல்லி காட்டுது, எத்தியோப்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கினான், இவெல்லாம் யோகியனா? இப்போ அவன் சாதாரணமான ஆடு மேய்க்கிற இல்லைங்க மோசே. 20 லட்சம் ஜனங்களை வெளியில் கொண்டு வந்தவன், செங்கடல் 2ஆக பிளந்து ஜனங்களை கொண்டு வந்தவங்க, தலைவருங்க அவன். ஒரு காலத்தில் ஆடு மேய்ச்ச உன் தம்பி தான் அவன். ஆனால் இப்போ அவன் தம்பி மட்டும் கிடையாது, அவன் 20 லட்சம் ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு தலைவன் என்பதை மறக்காத. தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரன் என்பதை மறக்காத. வாயை திறந்தா வந்துட்டு எத்தியோப்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எத்தியோப்பிய அவனை யோகியனா? தேவன் கோபப்பட்டார். தேவன் கோபப்பட்டு அவர் சொல்கிறார், என் தாசனாகிய மோசேவை போல் உண்மையுள்ளவர்கள் இந்த வீட்டில் இருக்கிறாங்களா? உங்களை யாராவது இருக்கிறாங்களா? அவனை பற்றியா நீ பேசுகிறன்னு சொல்லி மிரியாமுக்கு தேவன் குஷ்டரோகத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். மோசே ரகசியத்தை தூச்சி திரிகிறவன் அல்ல, மிரியாம் ரகசியத்தை தூச்சி திரிகிறபடினாலே அவளுக்கு தேவனுடைய கோபம் வந்தது, அவள் குஷ்டரோகியாக மாறினாள். இந்த நாளிலே நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்லுகிறேன், ரகசியங்களை மறைக்கிறவர்கள் மோசேவை போல் தேவனால் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். தூச்சி திரிகிறவர்களுக்கு மிரியாம் மேல் எவ்வளவு கோபம் தேவனுக்கு இருந்ததோ அதே கோபம் அவர்கள் மேல் தேவனுக்கு இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை, சந்தேகமே கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. ஒன்று, தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கூட வந்துட்டு அவர்களுக்கு அது தீங்காக இருக்குன்னா அதை நீங்கள் சொல்லக்கூடாது. 3வது, எப்பயோ ஒரு தடவை சொன்ன விஷயத்தை இப்போ வந்துட்டு நீங்கள் சொல்கிறதுனால அது வேறு விதமாக கூட மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். 3 விஷயங்கள் இருக்கா இல்லையா? உங்களுக்கு தெரியாததை சொல்லவே கூடாது. 2வது, அவங்க தவறு செஞ்சுருந்தா கூட அதை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. 3வது, அங்கே எப்பயோ ஒரு தடவை சாதாரணமாக சொன்னதை நீங்கள் வந்துட்டு இப்போ சொல்லும்போது அது பெருசாக மாறும்னா சொல்லக்கூடாது. உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ வந்துட்டு இப்போ யார் எடுத்துக்கலாம்? இப்போ ஜான் இருக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்க உதாரணத்திற்கு. இப்போ ஜானுக்கு வந்துட்டு பிறந்தநாள் வருகிறது. பிறந்தநாள் வரும்பொழுது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஜானுக்கு வாழ்த்துதல் சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு 90% பெண்கள் வைத்துக்கொள்ளுங்களேன். உதாரணத்துக்கு பெண்கள் வைத்துக்கொள்ளுங்க. அப்போ வந்துட்டு இன்னும் ஜான் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க போல இருக்கு, நீ ஒரு பெரிய நீனா ஒரு ப்ளே பாயா அப்படின்னு நான் கேட்குறேன். நல்லா கவனிங்க, என்ன சொல்கிறேன்? என்னப்பா எல்லாருமே கேர்ள்ஸ் தான் உனக்கு விஷ் பண்ணுறாங்க, பெரிய ப்ளே பாய் நீ அப்படின்றேன். இப்போ நான் இதுக்கு நான் சிரிப்போட சொன்னேன்னா எப்படி சொன்னேன்? நான் சிரிச்சுக்கிட்டே விஷ் பண்ணதுனால நான் என்னப்பா இத்தனை பேர் இருக்கிறான் சும்மா சிரிப்பாக முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு ஜான் கிட்ட நான் சொல்லும்போது பக்கத்தில் வந்துட்டு யாரோ ஒருவர் கேட்டார், முடிஞ்சிச்சு. இப்போது காலங்கள் கடந்து போனது. இப்போ ஜானுக்கு கல்யாண வயசாச்சு, ஒரு பொண்ணு பார்க்க போகிறான், ஒரு பொண்ணு பார்த்துட்டான், நிச்சயமாக போகுது. அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, பாஸ்டர் ஐயா ஒரு ப்ளே பாயின்னு. நல்லா இருக்கா இது? இப்போது நான் சொன்னது தான் அவர் சொன்னார், நான் சொன்னது தான் பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார். ஆனால் என்னென்னா, நான் எந்த கண்ணோட்டத்தில் எந்த நேரத்தில் எதற்காக சொன்னேன் அதே விஷயத்தை இப்போது வேறு சம்பவம் நடக்கும்போது சொல்லும்போது அது எப்படி மாறுதுன்னா, சிரிப்போடு சொன்னது இங்கே ஒரு ஆட்டபாமாக மாறிடுச்சு. புரியுதுங்களா? இப்போது அந்த பக்கத்தில் சொல்லுவார், பாஸ்டர் நான் என்ன தப்பாக சொன்னேன், நீங்கள் சொல்லலையா? எனக்கு ஞாபகம் கூட இருக்காது. என்ன நான் சிரிப்போடு சொன்னது, இத்தனை பேர் விஷ் பண்ணுறாங்களே சொன்னது. ஆனால் அவர் சொல்றார், ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் கையில் மாசு இல்லாதவன் ஆண்டவரே, நான் கேட்டதே தான் நான் சொன்ன ஆண்டவரே. இல்லை, கேட்டதை சொல்கிறது மட்டும் யோகியம் கிடையாது. அது என்ன கண்ணோட்டத்தில் அவங்க சொன்னாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ சொன்னால் என்ன தீங்கு நடக்கும் தெரிஞ்சு நீங்கள் சொல்லணும். இப்படி எத்தனை குடும்பங்கள் நாசமாக இருக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. எப்பயோ ஒரு தடவை சிரிப்போடு நகைச்சுவைக்காக ஒருவர் சொன்னதை இப்போ அது சொன்னால் அது வேறு விதமாக மாறும் என்று தெரிந்தே அதை சொல்லி குடும்பங்களில் குழப்பங்கள் உண்டாக்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? தேவஜனமே, இந்த நாளிலே ஒரு ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், உலமாற நான் சொல்லுகிறேன், ரகசியங்களை தூச்சி திரிகிறவன் உத்தமன் அல்ல, யோகியன் அல்ல.
உண்மையுள்ளவன் அல்ல, அவன் விசுவாசம் உள்ளவன் அல்ல, கர்த்தர் அவனை வெறுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ரகசியங்களை காப்பாற்றுகிறவர்களாக இருந்தால் நமக்கு எதுக்குங்க வம்புன்னு இருந்தீங்கன்னா, உண்மையாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எவ்விதமாக மோசேவை ஆசீர்வதித்தாரோ அவ்விதமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இரண்டாவதாக உத்தமர்கள் ரகசியத்தை காப்பாற்றுவார்கள். அதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 11:13 வாசிக்கும் பொழுது, வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், நீதிமொழிகள் 11:13, புறம் கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். நான் சொந்தமாக சொல்லலை, எங்கள் பாஸ்டருக்கு வந்து எங்கேயோ அனுபவப்பட்டார் போல இருக்கு, அதனால தான் பிரசங்கம் பண்ணார் நினைக்காதீங்க. இந்த வசனத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன். புறம் கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் காரியத்தை அடக்குவீங்க. புறம் கூறி திரிகிறவர்கள் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார்கள். மிரியாமை பற்றி நான் சொல்லியிருந்தேன், அந்த பகுதி கூட வாசிப்போம். என்னாகமம் 12 முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 12 முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எத்தியோப்பிய தேசத்து ஸ்ரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்ரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். என்னாகமம் 12:7 தேவன் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, மிரியாமே என்னை போன்றவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அவன் உண்மையுள்ளவன், உன்ன மாதிரி இல்லை மோசே. அவன் புறம் கூறி திரிகிறவன் அல்ல, அவன் உண்மையுள்ளவன், ரகசியங்களை அடக்குகிறவன். இந்த நாளிலே விசுவாசிகள் நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ரகசியங்களை அடக்கிறவங்களா இருக்கணும். நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்கள பற்றி நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு தெரியாத நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லுவான். வேண்டாம், ரகசியங்களை சொல்லாதீங்க. செத்து போனது செத்து போனாதாவே இருக்கட்டும், அதுக்கு புது ரூபத்தை கொடுத்து உயிர் கொடுக்காதீங்க. ரகசியங்கள் ரகசியங்களாகவே இருக்கட்டும். அவருடைய பலன் கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். மனுஷன் எதை விதைப்பானோ அதை அறுப்பான். நீங்கள் ஒன்றும் வந்துட்டு அவங்களுக்கு நியாயத்திருக்கிற ஜட்ஜாக மாற வேண்டாம். ஆகவே இரண்டாவதாக நாம் ரகசியங்களை அடக்குகிறவர்களாக இருந்தால் உத்தமர்களாக இருப்போம். மூன்றாவதாக, உத்தமர்கள் ஒரு காலமும் கூட சந்தர்ப்பவாதிகளாக இருக்க மாட்டார்கள். ஆங்கிலத்திலே ஆப்பர்ச்சுனிஸ்டிக் என்று சொல்லுவாங்க. சந்தர்ப்பவாதிகளாக இருக்க மாட்டாங்க. யார் சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிறாங்க அவங்க உத்தமர்களே கிடையாது. எப்படின்னா, இப்போ உங்களை ஒருத்தர் நம்புறாங்கன்னா, அவங்களால உங்களுக்கு நன்மை இருக்குன்னா உங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன், உங்களால் எனக்கு நன்மை இல்லைன்னா டாட்டா பாய் பாய், அவங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன். இப்படி இருக்கிறவர்கள் சந்தர்ப்பவாதிகள், அவர்கள் உண்மையுள்ளவர்கள் அல்ல. நீங்கள் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறீங்கன்னா அவங்களா அவங்களுக்கு லாபம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு உண்மையாக இருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை தயவு செஞ்சு யாரும் மறக்காதீங்க. உத்தமர்கள் சந்தர்ப்பவாதிகளாக இருக்கவே முடியாது. நீங்கள் சந்தர்ப்பவாதிகளாக இருந்தால், நான் சந்தர்ப்பவாதியாக இருந்தால் நான் உத்தமன் அல்ல, நான் உண்மையுள்ளவன் அல்ல, எனக்கு விசுவாசம் உள்ள ஒரு அனுபவம் இல்லைன்னு அர்த்தம். நான் சந்தர்ப்பவாதியாக இருக்கக்கூடாது. இப்போது ஒருத்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறாருங்க, ஆனால் ஒரு காலத்தில் அவரால் நன்மை செய்ய முடியல. என்ன பண்ணலாம்? அவரை மாட்டி விட்டுடலாமா? இன்னொரு இடத்துக்கு போய் ஜம்ப் ஆகிடலாமா? இப்போது வந்துட்டு பொதுவாக வந்துட்டு சில கம்பெனிலேருந்து கம்பெனி மாறும்போது ஒரு அனுபவங்கள் இருக்கும். எப்படி இருக்குன்னா, ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி வரதுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு இவ்வளவு ஆஃபர் பண்ணுறேன், ஆனால் அந்த கம்பெனியுடைய டெக்னிக்ஸு, அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த விஷயங்களெல்லாம் எனக்கு நீ கொண்டு வந்தால் நான் உனக்கு நீ வாங்குகிற சம்பளத்தை விட கூட கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க, இப்போ அவங்கள பற்றி நீ எனக்கு எதாவது சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களும் சில பேர் இருப்பாங்க. இப்போது நமக்கு என்ன இருக்குன்னா, அவரால் எனக்கு எந்த நன்மையும் இல்லையே, அப்போது இதை விட பெட்டராக ஒரு அங்கே இருக்கே, அப்போ நம்ம அங்கே போயிடலாமே. இனிமே இத்தனை நாள் இவங்களுக்கு உண்மையாக இருந்தோம், இனியிலிருந்து நான் அவர்களுக்கு உண்மையாக இருப்பேன். அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, பணம் கொடுக்கும்போது அவங்களுக்கு மைண்டில் ஒன்று தெரியும், இன்னைக்கு அவன் கழுத்து அறுத்தவன் நாளைக்கு ஏன் கழுத்து அறுப்பான், இவனை எங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும்னு நினைப்பான். நினைப்பானா இல்லையா சொல்லுங்கள்? கண்டிப்பாக நினைப்பான்.
வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், நாம் எப்பொழுதுமே கூட சந்தர்ப்பவாதிகளாக இருக்கக்கூடாது. இப்போது நகோமிக்கு 2 மருமகள் இருந்தார்கள், 2 மகன்கள் செத்து போயிட்டாங்க. இப்போது நகோமி என்ன பண்ணுறான்னா 2 மருமகளை பார்த்து, ஏம்மா இதுக்கு மேலே என் கூட இருந்தால் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இத்தனை வருஷம்னா உங்கள் வீட்டுக்காரர் இருந்தார், என் பிள்ளைங்க இருந்தாங்க, ஆகவே நீங்கள் இருந்தீங்க, இப்போது எனக்கு பிள்ளைகள் இல்லை, என் கூட இருந்தால் உங்களுக்கு என்ன இருக்க போது, ஒன்றுமே இல்லை, இனிமேல் நான் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து அவர்களை நீங்கள் மணந்து கொள்ள முடியாது, ஆகவே நீங்கள் போயிடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஓர்பால் என்ன செய்கிறான்னா, ஆஹா தேங்க்யூ மதர் இன் லா, கிவ் மீ a hug, கிஸ், பாய் பாய், முடிஞ்சிச்சு. நல்லா கவனி, இதுதான் நடந்துச்சு. ஆனால் ரூத் என்ன செஞ்சான்னா, அந்த வேத பகுதி வாசிப்போம். ரூத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11-14 வரை வாசிப்போம். ரூத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11-14 வரை. அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவிலே ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவளாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அந்த வார்த்தை நீங்க கவனிங்க. இனிமே நன்மை நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே ஓர்பால் முத்தமிட்டு எஸ்கேப்பு, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி இருந்தாள். இதுதாங்க சந்தர்ப்பவாதி இல்லாமல் உண்மையா இருக்கிற உத்தம குணம். இந்த கிழவி கூட இருந்த நான் தான் சோறு போடணும், நான் தான் பார்த்துக்கணும், ஆனாலும் விட மாட்டேன். ஏன்னா ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாதப்போ அவங்க பிள்ளையை எனக்கு கட்டி கொடுத்தது, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தது, இப்போ நான் எப்படி விட்டு போவேன்? எனக்கு அடையாளம் கொடுத்ததே நகோமி தானே. ஒன்றுமே இல்லாத மோவாபிய பெண்மணிக்கு அடையாளம் கொடுத்தது யாருங்க? என் மாமியாருங்க. இப்போ அந்த அம்மாவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியலன்னா விட்டு போயிடலாமா? நான் கூட இருக்கணும். அந்த ஒரு வசனத்தை, ஒரு வரியில எல்லாமே இருக்குங்க. ஓர்பால் தன் மாமையை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டிருந்தாள். இதுதான் உத்தம குணம். ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க, ஒரு சபையில் நீங்க இருக்கிறீங்க, ஒரு உறவில் நீங்க இருக்கிறீங்க, ஒரு நண்பனாக, ஒரு ஆஃபீஸில், இல்லை என்றால் ஒரு பெரிய ஒரு உறவு, குடும்ப உறவில் இருக்கிறீங்க. அவங்களால உங்களுக்கு இப்போ உதவி இல்லைன்னா கூட அவங்களுக்கு நீங்க உத்தமமாக இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஜம்ப் ஆகிறவங்களா இருந்தால் தேவன் உங்களை நிச்சயமாக ஆஸ்வதிக்க மாட்டார். ஓர்பாலை குறித்து அதுக்கு அடுத்தது நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. சந்தர்ப்பவாதி இல்லாமல் உத்தமமாய் இருந்த ரூத்தை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்க முடியும். இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், சந்தர்ப்பவாதிகளாக இருக்காதீங்க, நீங்கள் உத்தமர்களாக இருக்க வேண்டும். சந்தர்ப்பவாதிகளை தேவன் ஒரு காலமும் கூட ஏற்றுக்கொள்வதில் நாம் பார்க்கின்றோம். 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறான், ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுப்புத்திரரிலே குறைந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, எல்லாருமே சந்தர்ப்பவாதிகளா இருக்கிறாங்க, உண்மையிலவங்க யாருமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்றார் சங்கீதக்காரனாக தாவீது. நான் ராஜாவா இருந்தா எல்லாருமே ஐயா வணக்கம் சொல்றாங்க, நான் மறுபடியும் வனாந்திரது போனால் கூட ஒருத்தங்க கூட ஹெல்ப் பண்ண இல்லை, எல்லாம் சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிறாங்க, உண்மையுள்ளவர்கள் மனுப்புத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறார். நம்ம அப்படி இருக்க வேண்டாம், சந்தர்ப்பவாதிகளாக இருக்காதீங்க. ஒரு உறவு இருக்குன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா, இல்லையென்றால் ஒரு குடும்ப உறவு இருக்கு, ஒரு இடத்துல ஒரு சபையில் இருக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, அவர்களால் உங்களுக்கு நன்மை இல்லைன்னா கூட அந்த உறவுக்கு நீங்க விசுவாசமாக இருக்க வேண்டும். இயேசுவானவர் அநேக அற்புதங்களை செய்தார், சாப்பாடு கொடுத்தார், அவர்களை போஷித்தார், பாதுகாத்தார், எல்லாம் பண்ணார். 5000 பேர்கிட்ட இருந்தாங்க, 7000 பேர்கிட்ட இருந்தாங்க இயேசுவானவரோடு. ஆனால் அவருடைய கடைசி நாட்களில் பார்க்கும் பொழுது அவர் கொஞ்சம் எல்லா ஸ்க்ரூவும் திருப்பினார், கடினமாக உபதேசிக்க ஆரம்பித்தார். அப்போ வேதம் சொல்லுகிறது, இனிமேல் வந்துட்டு அவர் சோறு போடுறதில்ல, இனிமேல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறைய ஹெல்ப்பே பண்ணுறதில்ல,
ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்கிறாருன்னு சொல்லி எல்லாருமே போயிட்டாங்க. அப்போது இயேசுவானவர் காணும்படியாக எல்லாரும் போகிறாங்க. அப்போது அற்புதங்கள் செய்யும் பொழுது, குருட்டு கண்களை பார்வையிட செய்யும் பொழுது, செவிட்டு காதுகளை கேட்க செய்யும் பொழுது 7,000 பேர் 5,000 பேர் இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அவர் வந்துட்டு இந்த அற்புதங்கள் எல்லாம் நிறுத்திக்கிட்டார், உபதேசிக்க துவங்கினார். ஏன்னா அவர் போக போகிறாரு. அற்புதங்களை விட அவர்களை நிலைநிறுத்துகிற உபதேசம்தான் அவசியம் என்பதை அவர் புரிந்து கொண்டு அவர் கண்டிப்பின் உபதேசத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது, என்னப்பா போன வாரம் நிறைய அற்புதங்கள் செஞ்சு இப்போ நீ செய்யவே மாட்டுறாரு. போன வாரம் வந்துட்டு பிரெட்டை வந்துட்டு எல்லாருக்கும் கொடுத்தாரு, இன்றைக்கி ஒன்றுமே காணோம், மீனே காணோம், அப்பம் காணோம், என்ன பண்ணலாம், போயிடலாம். அவர் காணும்படியாக எல்லாரும் போகிறாங்க. அப்போது கடைசியில் எத்தனை பேர் மிஞ்சினாங்க? 12 பேர். அப்போ ஏசப்பா நின்று கேட்குறாரு 12 பேர் பார்த்து, நீங்களும் போகிறீங்களான்னு கேட்குறாரு. அது எவ்வளவு பெயின்ஃபுல்லான வார்த்தைன்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீர்களான்னு கேட்குறார். ஏன்னா இப்போ நான் அற்புதங்கள் செய்ய போகிறதில்ல, உங்களுக்கு அப்போ ரொட்டியெல்லாம் கொடுக்க போகிறதில்ல, ஆனால் என் கூட இருப்பீங்களா? இல்லை முடிஞ்சு போயிடுச்சு பாய் பாய் போயிடுவீங்களா? அந்த வேத பகுதி வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66, 67 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த வலியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. எல்லாருமே போகும்போது அவருக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? வெறிச்சோடி இருக்கும். அந்த 12 பேர் கூட பார்த்து சொல்ல, நீங்களும் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறார். நீங்களும் சந்தர்ப்பவாதிகளாக இருப்பீங்களான்னு கேட்குறார். இப்படி தாங்க இந்த உலகம் இருக்குது. உத்தமமாக இருக்கிறவங்க, விசுவாசம் உள்ளவங்க ரொம்ப கம்மி. உங்களால் அவர்களுக்கு நன்மை இல்லைன்னா உங்களை விட்டு போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி போகாதீங்க. ஒரு நாள் அவங்க மாடி வீட்டில் இருந்தாங்க, நீங்கள் கேட்ட உடனே வந்துட்டு 1000, 2000, 5000, 10,000, 1,00,000 கொடுத்தவங்க இப்போது கொடுக்குற முடியல அவங்களால, ஆனால் அவங்க விட்டு போயிடலாமா? ஒரு காலத்தில் வந்துட்டு நீங்கள் கேட்டோன்னே 5000 கொடுக்குறாங்க. அப்போது வந்துட்டு அவங்க எங்கே ஃபங்க்ஷன் போனாங்கன்னா அவங்க பின்னாடி, அண்ணா சொல்லுங்கண்ணா, அக்கா சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கு. இப்போ அவங்களுக்கே முடியல, என்ன பண்ணலாம்? ஐயோ அவன் வரதுக்கு முன்னாடி நான் முடிச்சுட்டு போயிடலாம். அவங்க மதிக்கிறதே கிடையாது. உட்கார் முடிஞ்சிச்சு. என்ன நடக்குதுங்க? அவங்களால நமக்கு உதவி இல்லை, ஆகவே நாம் அவங்கள மதிக்கிறது இல்லை. சந்தர்ப்பவாதிகளாக இருக்காதீங்க. நான் சொல்லுகிறேன், 12 சீடர்கள் சந்தர்ப்பவாதிகளாக இல்லை, ரூத் சந்தர்ப்பவாதியாக இல்லை. ஆகவே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலே உத்தமர்கள் சந்தர்ப்பவாதிகளாக இருக்கவே முடியாது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக சந்தர்ப்பவாதியான்னு இருக்காதீங்க. நீ எனக்கு உதவி செஞ்சாலும் செய்யலைனாலும் நான் உன் ஃப்ரெண்டு தான், நீ எனக்கு அப்பா தான், நீ எனக்கு அம்மா தான். சில பேர் சொல்லுவாங்க, என்ன நீ எனக்கு செஞ்ச? எங்கள் அக்காவுக்கு நல்லா போட்டு செஞ்ச கல்யாணம், எனக்கு என்ன செஞ்ச கேட்பாங்களா? என்ன செஞ்ச? உன்னை வச்சிருக்கிறத, உன்னை இவ்வளோ பார்த்ததே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எத்தனை பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனை பெண்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்யாணமான பேருக்கு என்ன செஞ்சேன்னு கேட்குறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஆனால் கண்டிப்பாக அதனுடைய பிரதிபலன் நாம் அனுபவிப்போம். ஒரு குழந்தையை வளர்க்கிறது, அவர்களை பெரியவர்களாக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் இப்பொழுது நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா இதுவரை அவர் என்னை அடித்தாலும் திட்டினாலும் கோபப்பட்டாலும் சரி, அவர் எனக்கு செய்தது பெரிய நன்மை. அவ்வளவுதான், பெரிய நன்மை. என்னை பெற்றெடுத்து வளர்த்து படிக்க வைத்து எனக்கு தேவனை காட்டி கொடுத்தாரு, அதுவே போதும். அதுவே பெரிய நன்மை. வேற என்னங்க வேணும் எனக்கு? அந்த பரமபிதாவை எனக்கு அறிமுகம் செஞ்சாரு, போதும். என்ன செஞ்சு நான் கேட்க மாட்டேன். இன்னைக்கு நீங்கள் கேட்குறீங்களா? சந்தர்ப்பவாதியாக இருக்கிறீங்களா? எப்போவுமே கூட வந்துட்டு நாம் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை நீங்கள் நினச்சி பார்க்காம இருந்தால் தான் உங்களுக்கு கோபம் வரும், என்ன செஞ்சேன்னு தோணும். நீங்கள் அதை யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்கள். எத்தனை நன்மைகள் தெரியுமா உங்கள் பெற்றோர் செய்திருக்கிறாங்க, அதை யோசிக்க மறக்கிறீங்க. சந்தர்ப்பவாதிகளாக இருக்காதீங்க. கெட்டு போகாமல், சீரழிஞ்சு போகாமல், நாசமாக போகாமல் உங்களை ஒரு அழகாக ஆரோக்கியமாக வச்சுருக்கிறாங்களே, அப்போ அது ஏன் அதை யோசிக்கிறது இல்லை? அப்படி நீங்கள் கணக்கீடு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்களுக்கு செஞ்சதெல்லாம் வந்து கணக்கு, அது
எங்கேயோ போயிடும். எவ்வளவோ இருக்கு, அதை நம்ம மறக்கிறோம். இதுதான் சந்தர்ப்பவாத குணம். அப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெறவே முடியாது. இந்த நாளிலே நீங்கள் அவங்க உதவி செஞ்சாலும் செய்யலைனாலும் நான் அவங்க கூட இருப்பேன்னு சொல்லுங்கள். அவங்களால உதவி செய்ய முடியலனாலும் உங்களுடைய உத்தமத்தை காண்கின்ற தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் உத்தம குணத்தை காண்கின்ற தேவன். நகோமினால ரூத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ரூத்தினுடைய உத்தமத்தை கண்ட தேவன் அவளுக்கு போவாசை கொடுத்தார். நகோமினால போவாசை கொண்டு வர முடியுமா ரூத்துக்கு? இல்லை. ஆனால் ரூத்தின் உத்தமத்தை யார் கண்டா? தேவன் கண்டு ரூத்துக்கு போவாசை கொடுத்தாருங்க. நீங்கள் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறீங்க தெரியுமா, அவங்களால உங்களுக்கு ₹1 கொடுக்க முடியலனாலும் கூட அவங்களுக்கு உத்தமமாக இருங்க. உங்கள் உத்தம குணத்தை காண்கின்ற தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். தேவன் உங்களை பெருக செய்வார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஆகவே மூன்றாவதாக உத்தமர்கள், உண்மையுள்ளவர்கள், அவர்கள் எப்பொழுதுமே கூட வந்துட்டு சந்தர்ப்பவாதிகளாக இருக்க மாட்டாங்க. நான்காவதாக உத்தமர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அர்ப்பணிப்பு குடைமுடையவர்கள். நீங்கள் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறீங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் நேரத்தை அர்ப்பணிப்பீங்க, உங்கள் உழைப்பை அர்ப்பணிப்பீங்க, அவங்களுக்காக இழக்க நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. அதுதான் அர்ப்பணிக்கிற ஒரு உத்தமர்களுடைய குணமாக இருக்கிறது. இப்போது நான் ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் அவங்களுக்காக வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கூட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அவங்களுக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ண கூட எனக்கு நேரம் இல்லைன்னா நீங்கள் உத்தமர்கள் அல்ல. ஆபிரகாம் தேவனுக்கு உண்மையுள்ளவனாக காணப்பட்டபடியினாலே தேவன் உன் மகனை எனக்கு பலி கொடுன்னு சொல்லும் பொழுது பலி கொடுக்க அவன் போனான். ஏன்னா அவன் தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆண்டவரே உமக்காக நான் ஏதாவது தியாகம் பண்ணனா கூட நான் ரெடி. அதுதான் உண்மையுள்ளவர்களுடைய குணம். உண்மையுள்ளவர்கள் அர்ப்பணிப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல குறைஞ்சு போகாது. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் விசுவாசம் உள்ள உத்தமர்களாக இருக்கிறீங்கன்னா அவங்களுக்காக ஒரு நாள் லீவ் போட்டு கூட இருக்கிறதுல தப்பு கிடையாது. நான் அநேகரை பார்த்துருக்கிறேன். நம் சபையில் இல்லை, நான் பெத்தேல் சபையில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கிறேன். ஏன்பா நீ அதை செய்யலை அப்படின்னா வந்துட்டு நேரம் இல்லை. எதுக்கு? அவங்க அம்மாவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது நேரம் கிடையாது, அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது நேரம் கிடையாது, அந்த சின்ன அந்த கவர்மெண்ட் இஷ்யூ அது பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது. ஆமாம், அது எல்லாத்துக்குமே நேரம் இருக்கும். ஏன்னா நான் லீவ் போட்டால் சம்பளம் யார் கொடுப்பா? நேசிக்கிறவங்க உத்தமர்கள் அர்ப்பணிப்பாங்க. உங்கள் நேரத்தை, உங்களுடைய பணத்தை, உங்களுடைய உழைப்பை அர்ப்பணிங்க. ஆபிரகாம் தேவனை நேசித்தபடினாலே தன் மகனை கூட அர்ப்பணிக்க அவன் துணிதான் என்று நாம் பார்க்கின்றோம். ஐந்தாவதாக உத்தமர்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா? உத்தமர்கள் எதற்கும் பயப்பட மாட்டாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு உத்தமமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. தானியேல் தேவனுக்கு உத்தமமாக இருந்தால், நீ தேவனை ஆராதித்தால் உன்னை சிங்ககபிலே போடுவேன் என்று சொன்னால் கூட அவன் தேவனை ஆராதித்தான் என்று நான் பார்க்கின்றோம். இதுதான் உத்தமர்களுக்கு இருக்கிற முக்கியமான குணம். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் வந்துட்டு, எப்பா அவன்கிட்ட நீ ரொம்ப க்ளோஸாக இருந்தால் உன்னை கொன்னுடுவேன், அவங்ககிட்ட நீ ரொம்ப க்ளோஸாக இருந்தால் வந்துட்டு நான் வந்துட்டு உனக்கு உன் வேலை விட்டு உன்னை தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? பயந்து நாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட தூரமாக போயிடலாமா? தேவனுக்கு தூரம் போயிடலாமா? இல்லை என்றால் உங்களுக்கு உதவி செய்தவர் தூரமாக போயிடலாமா? இந்த உத்தமம்ன்றது தேவனுக்கும் சொல்கிறேன், மனிதர்களிடத்தில் நான் சொல்லுகின்றேன். உத்தமர்கள் எப்போவுமே பயப்பட மாட்டாங்க. எப்பா என்னை கொன்றாலும் சரி என் உத்தமத்தில் நான் நிலைத்திருப்பேன், நான் உனக்கு பயப்பட மாட்டேன். தானியேல் அதுதான் செஞ்சான். நீ என்னை கொன்றாலும் சரி நான் தேவனுக்கு நான் ஆராதனை செய்வேன் என்று சொன்னான். சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்று அறிந்தும் கூட வழக்கம் போல் அவன் எருசலேமுக்கு நேராக தன் பலகணிகளை திறந்து அவன் ஜெபித்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே உத்தமர்கள் எதற்கும் பயப்படுவதில்லை. இந்த 5 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். அந்த 5 காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் உத்தமமாக இருந்தால், நேரம் இல்லாததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், உத்தமமாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? முதலாவதாக கர்த்தர் உங்களுக்கு அதிக மேன்மை தருவார். நீங்கள் உத்தமமாக இருந்தால் அதிக மேன்மை தருவார். நாம் வேதத்தில் வாசித்தோம், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் உன்னை அதிகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். நீங்கள் உத்தமர்களாக இருந்தால், யோகியர்களாக இருந்தால், உண்மையுள்ளவர்களாக இருந்தால், விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு அதிக மேன்மை கிடைக்கும். ரெண்டாவதாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்.
நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் உண்மையுள்ளவராக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். மூன்றாவதாக, நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். மறக்காதீங்க, இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன வாழ்க்கை விரும்புகிறீங்களோ அதை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். லூக்கா 16:12 வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார் என்று கேட்கிறார். மற்றவனுடைய காரியத்தில் உண்மையாக இருந்தால் உனக்குரிய காரியத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். உண்மையாக இருந்தால் நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை தேவன் கொடுப்பார். யோக்கியமாக இருங்க, உத்தமர்களாக இருங்க, உண்மையுள்ளவர்களாக இருங்க. இந்த 3 காரியங்களை நீங்கள் அதிக மேன்மை பெற வேண்டும் என்றால், பூரண ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால், நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்க. லாயல்ட்டி என்கின்ற அந்த உத்தம குணம் இந்த பூமியிலே ரொம்ப சொற்ப ஜனங்களுக்கு இருக்கிறது. நமக்கு இருப்பதாக, உங்களுக்கு இருப்பதாக, எனக்கு இருப்பதாக. உத்தமர்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? உத்தமர்கள் நன்றி மறவாதவர்களாக இருப்பார்கள். உத்தமர்கள் ரகசியத்தை மூடுவார்கள். உத்தமர்கள் சந்தர்ப்பவாதிகளாக இருக்க மாட்டார்கள். உத்தமர்கள் அர்ப்பணிப்பு குணம் உள்ளவர்கள். உத்தமர்கள் பயமற்றவர்களாக இருப்பார்கள். இந்த நாளிலே உங்கள் தேவனுக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? உத்தமர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்கள் அதை மறக்காதீங்க. நான் உலமாற ஒரு ஊழியக்காரனாக சொல்கிறேன், விசுவாசத்தோடு சொல்கிறேன், உத்தமர்களை தேவன் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். இந்த நாளிலே ஊழியக்காரனாக சொல்கிறேன், உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் நன்றி மறக்காதீங்க, தேவன் செய்த நன்மைகளை மறக்காதீங்க, மனிதர்கள் செய்த நன்மைகளை மறக்காதீங்க. யாராவது உங்களுக்கு ஒரு ரகசியம் சொன்னால் அதை மூடி மறைத்து கொள்ளுங்க. சந்தர்ப்பவாதிகளாக இருக்காதீங்க, ஓர்பாலை போல் இருக்காதீங்க. அர்ப்பணிப்போட சில நேரங்களில் நேரத்தை செலவு செய்யுங்க, தியாகம் பண்ணுங்க. பயமற்றவர்களாக உறவுக்கு நீ மரியாதை கொடுங்க. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நாம் எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாருமாக எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நாம் வேண்டிக் கொள்ளுவோம். நாம் எல்லாருமாக கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? இந்த நாளிலே கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கிறார், நீ எனக்கு உண்மையா இருக்கிறாயா என்று கேட்கிறார். எல்லாருமாக கண்களை மூடுங்க. யாரும் அங்குமிங்குமாக பார்க்க வேண்டாம். உங்களை எந்த காரியமும் உங்க சிந்தையே சிதறடிக்க வேண்டாம். இது ஒரு முக்கியமான நேரமாக நான் நினைக்கிறேன். தேவஜனமே, நீங்க வருத்தப்படாதீங்க. நம்ம சபையில ரொம்ப கம்மியான ஜனம் தான் இருக்கிறோம். பரவாயில்ல, தேவன் நம் நடுவில் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. ஒவ்வொரு வாரமும் நமக்கு நேராக வருகிறது. உங்களுக்கு தெரியாது, நான் பிரசங்கம் ஒழுங்கு செய்யும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது 6 நேரத்தில் நான் அழுவதுண்டு. இதளவோ நாம் தேவ சமூகத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? அதை விட நீங்கள் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ரட்சியம் கர்த்தாவே, மனுப்புத்திரரில் உண்மையுள்ளவர்கள் இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை உண்மையுள்ளவர்களாக, உத்தமர்களாக இருக்க அவர் எதிர்பார்க்கிறார். இந்த 5 விஷயத்தை நீங்க பழகி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிக மேன்மை தருவாராக, பூரண ஆசீர்வாதங்களை தருவாராக, நினைத்த வாழ்க்கை தேவன் உங்களுக்கு தருவாராக. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு, உங்களை நடத்துகிறவர்களுக்கு, உங்களுக்கு படி அளக்கிறவர்களுக்கு, நீங்கள் செய்யற வேலைக்கு, அது என்ன வேலையா இருந்தாலும் நீங்க உண்மையா இருங்க, உண்மையா இருங்க. அது நலமான வேலையாக இருந்தால் நீங்கள் அதற்கு உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்திலே கர்த்தர் உங்களோடு பேசினா எல்லாருமாக கண்களை மூடி தேவ சமூகத்திலே, ஆண்டவரே நான் உத்தமமா இருப்பேன், ஆண்டவரே நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன், ஆண்டவரே நான் உண்மை நம்பி வாழ்வேன் ஆண்டவர் என்று சொல்லி நாம் எல்லாருமாக கண்களை மூடி தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுவோம். ஓ ஹalleluya. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும்
உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஓக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். எல்லாருமாக கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாலமோன் ஞானி சொல்லுகிறார், மனுஷன் பெரும்பாலும் தன்னுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்த நினைக்கிறான், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? கிறிஸ்தவர்களிலே உண்மையானவர்கள் மிகவும் குறைவு. நம் வீட்டிலே உண்மையானவர்கள் மிகவும் குறைவு. நம் சபையிலே உண்மையானவர்கள் மிகவும் குறைவு. சொற்ப ஜனங்கள் தான் உண்மையானவர்களாக இருக்கிறார்கள். அந்த சொற்ப ஜனங்களிலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும், நாம் இருக்க வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தார், ஆண்டவரே நான் நன்றி மறவாதவனாயிருப்பேன், ரகசியத்தை மூடுவேன், சந்தர்ப்பவாதியாய் இருக்க மாட்டேன், அர்ப்பணிப்புள்ளவனாயிருப்பேன், பயமற்றவனாயிருப்பேன், உமக்கு உண்மையாயிருப்பேன். என்னோடு இருப்பீராகப்பா. ஒரு நாளிலே நான் உம்மை காணும் பொழுது நீர் கோப முகத்தோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு நாளிலே நான் உம்மை காண்பேன். என் ஓட்டத்தை முடித்து ஒரு நாளில் உம்மை நான் காண்பேன்.
உம்மை பார்க்க நான் கூனி குறுகி வரக்கூடாது. என்னை பார்த்து நீங்களும் கோபமாக இருக்கக்கூடாது. என்னை பார்க்கும் பொழுது நீர் சிரித்தவாறு, நல்லது, உண்மையும் உத்தமமுள்ள என் மகனே, நல்லது, உண்மையும் உத்தமமுள்ள என் மகளே, வா, உன் அப்பாவுடைய சந்தோஷத்திலே பிரவேசி, என் சந்தோஷத்திலே பிரவேசி என்று நீர் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று தீர்மானம் விடுப்பீர்கள் என்றால், இந்த நாளில் இருந்து நான் உத்தமமாய் இருப்பேன், உண்மையுள்ளவனாய் இருப்பேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்தால், உங்களுடைய வலது கரத்தை வானத்தின் நேராக உயர்த்துங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இது உங்களுடைய நாள். நீங்கள் தற்செயலாக இந்த இடத்திற்கு வரவில்லை. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இனி யாரா இருக்கிறீங்களா? உங்கள் கரங்களை நான் காண்கின்றேன். கர்த்தர் உங்கள் கரங்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமக்குள் நமக்காக ஜெபம் பண்ணுவார். நாம் எல்லாருமாக கண்களை மூடி, உயர்த்தினவர்கள் உயர்த்தின வண்ணமாக கரங்களை உயர்த்திருங்க. இது ஒரு முக்கியமான நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதும் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால தான் ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா விஷயத்திலும் எங்களுடைய அக்கிரமங்களை நீங்கள் பார்க்காம, எங்களுடைய பாவங்களை பார்க்காம, எங்களுடைய குறைவுகளை பார்க்காம, ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்கள் அல்ல ஆண்டவரே, ஆனாலும் நீ நல்லவராகவே இருக்கிறீங்களா ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த காலவேளையில் ஆண்டவரே எங்களோடு பேசினீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் எதுவுமே கொண்டு போக முடியாதப்பா. உண்மையும் உத்தமத்தை மாத்திரம்தான் இந்த உலகத்தில் எங்களோட கூட வரும் ஆண்டவரே. கர்த்தருக்காக எவ்வளவு உண்மையாய் வாழ்ந்தோம், உத்தமமாய் நாங்கள் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு நாங்கள் வாழ்ந்தோம் என்பதுதான் எங்க கூட வரையா. இந்த 2 வார்த்தை தான் நீங்க எங்களை சொல்லி கூப்பிடுவீங்க ஆண்டவரே. அந்த 2 வார்த்தைக்காக இந்த உலகத்திலே நாங்கள் எவ்வளவு காரியங்களிலே நாங்கள் உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு சொன்னீங்களே ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகளை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்க எல்லாருக்கும் நீ நன்மை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நீ நன்மை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஏதோ ஒரு விஷயத்துல எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர், எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர். எத்தனையோ நன்மைகளை நாங்க கேட்காம எங்களுக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. யோபு தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனாலும் ஆண்டவர் இருக்கும்போது நன்றி சொல்வது மாத்திரமல்ல ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனாலும் நாங்கள் அப்பவும் நன்றி உள்ளவர்களாயிருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யா. யோபுவின் வாழ்க்கையில தனக்குள்ள எல்லாவற்றையும் இழந்தாலும் ஆண்டவரே, உத்தமனாய் 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 ஆண்டவரே நன்றி நிறைந்த ஒரு மனிதனாய் வாழ்ந்ததுனாலே அவருக்கு ஆண்டவரே நன்மைகள் எல்லாம் இரட்டிப்பாய் கிடைத்து கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே கரங்களை உயர்த்தி நிற்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான நன்றி நிறைந்த ஒரு அனுபவத்தை ஆண்டவரே, உத்தமமான குணத்தை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை தெரியாமையே, உண்மை என்று விளங்காமலே, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம அநேக ரகசியத்தினாலே ரகசியங்களை நாங்கள் மறைத்து வைக்காம மற்றவர்கள் குறித்து நாங்கள் தவறாய் சொன்னதுனாலே அவங்களுக்கு வாழ்க்கை கெட்டு போயிருக்கும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் நாங்கள் அவர்களை துக்கப்படுத்தி இருப்போம் ஆண்டவரே. உண்மை எதுன்னு தெரியாம எங்க வாய்க்கு வந்ததெல்லாம் நாங்கள் சொல்லி மற்றவர்களை தவறு செய்யாவிட்டாலும் தவறு செய்தவர்கள் என்று நாங்கள் முத்திரதி செத்திருக்கிறோம் ஐயா. எங்கள் குறைய நீர் மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குறைய மன்னிங்கப்பா.
ரகசியத்தை மூடுகிறவர்களா எங்களை மாற்றும் அப்பா. எங்களை நம்பி சொல்லுகிற காரியங்களை எங்கள் இருதயத்தில் வைத்துக்கொண்டு அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்க ஒரு சின்ன வார்த்தையினால எத்தனை வருஷமான உறவை நாங்கள் முறிச்சிருக்கிறோம், எத்தனை உறவுகளை நாங்கள் இழந்திருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை எதுன்னு தெரியாம, நடந்தது என்னன்னு தெரியாம, எங்க யோசனையில உதித்ததெல்லாம் நாங்க பேசிருக்கிறோம் ஐயா. எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை மன்னியும். எங்கள் நிமித்தம், எங்களுடைய வார்த்தை நிமித்தம் எத்தனை பேரை நாங்கள் காயப்படுத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் சந்தர்ப்பவாதிகளாக அநேக நேரங்களிலே மாறுகிறோம் ஐயா. எங்களுக்கு லாபம் இருந்தா தப்பான கூட அந்த மனுஷனோடு நாங்கள் ஒத்து போகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு லாபம் இல்லாவிட்டாத போது அந்த மனிதன் உண்மையுள்ளவனா இருந்தா கூட அந்த மகனின் பக்கமாக நாங்கள் நிற்பதில்லை அப்பா. இயேசுவே, நாங்கள் ஒரு சந்தர்ப்பவாதியாக இல்லாதபடி ஆண்டவரே, ரூத்தை போல எல்லா சூழ்நிலையிலும், லாபமோ நஷ்டமோ எல்லா சூழ்நிலையிலும் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஆண்டவரே உத்தமர்களாக எங்களை மாற்றுவீராக ராஜா. எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் கர்த்தாவே. ஆண்டவரே, உத்தமர்களாக இருக்கிறவர்கள் அப்பா ஆண்டவரே முழு அர்ப்பணிப்போடு வாழ்வார்கள் அப்பா. ஆண்டவரே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே 90 வயதிலே அவருக்கு சொன்னீங்கப்பா, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருந்து சொன்னீங்களப்பா. இன்னைக்கு எங்களை பார்த்து உத்தமமா இருங்கன்னு சொல்லுகிற தேவன் ஐயா, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை தாங்க. தேவன் எதை எங்க வாழ்க்கையில விரும்பாதவைகள் எதுவோ அதை நாங்கள் விட்டுவிட, தேவன் எங்களிடத்தில் எதை கேட்கிறீரோ, எங்கள் நேரங்கள், எங்கள் பணத்தை, எங்களுடைய பலத்தை, எங்களுடைய உழைப்பை எல்லாவற்றையும் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய சபைக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறவர்களாக ஒரு உத்தமமான அர்ப்பணிப்பை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, தானியேலை போல ஆண்டவரே, தானியேலை போல ஆண்டவரே, சூழ்நிலைகள் சாதகமாயிருந்தாலும் சாதகமாயில்லாவிட்டாலும் தனக்கு மரணம் நேரிடும் என்று சொல்லி அறிந்திருந்தாலும் கர்த்தரை தேடுகிறதிலே, கர்த்தரை நோக்கி செபிப்பதிலே ஆண்டவரே முதலாவது கர்த்தரை தனக்கு முன்பாய் வைத்தாரையா. ஆண்டவரே, மரணமே நேரிட்டாலும் பயப்படாதவனாய் தானியேல் இருந்தது போல உத்தமமானவர்கள் குணங்களை எங்களுக்கு பட்டியலெடுத்து காண்பித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அப்படி உத்தமமாயிருந்தால் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமான நன்மைகளை நீ தருவீர் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மகா மேன்மையான நன்மையை நீர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த உலகத்திலே எல்லாம் விரும்புகிற வாழ்க்கையும் நீர் எங்களை தருவதற்கு மிகவும் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த உத்தமத்தை கரங்களை உயர்த்தி உண்மையான மனதோடு நிற்கிறேன், நாங்களும் என்னையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எத்தனை காரியத்தில் நாங்கள் உண்மையற்றவர்களாக இருந்திருக்கிறோம், உத்தமமற்ற நிலைமையில் இருந்திருக்கிறோம், மற்றவர்களை குறித்து தவறாக பேசியிருக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிப்பு அற்றவர்களாக இருந்திருக்கிறோம், நாங்கள் பயப்படாதவர்களாக இருந்திருக்கிறோம், சுயநலம் உள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் ரூத்தை போல, யோபை போல, ஆபிரகாமை போல ஆண்டவரே நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளுவர்களாய் ஆண்டவரே உத்தமம் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உத்தம குணத்தை இந்த ஆண்டவரே ஆராதனையிலே பரிசுத்த ஆவியான தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருவீராக. இன்றையிலிருந்து நாங்கள் எடுக்கிற தீர்மானத்திலே ஆண்டவரே, நாங்கள் வார்த்தையிலே, எங்களுடைய சிந்தையிலே, எங்களுடைய கிரியையிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் ஆண்டவரே உத்தமத்தை பின்பற்ற உத்தம பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லியிருக்கிறேன். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால், கொஞ்சத்தில் உத்தமமாயிருந்தால் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன்னு சொன்னீங்களே.
இந்த நன்மை வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அநேக தரம் படித்திருந்தாலும் இன்றைக்கு வேறு கோணத்திலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தினபடினாலுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உம்முடைய வசனங்களுக்காய் நன்றி, உம்முடைய எச்சரிப்புக்காய் நன்றி, உம்முடைய ஆலோசனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உத்தமவும் உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி ஒரு நாள் வரும் ஆண்டவரே. நீர் எங்களை வரவேற்று ஆண்டவரே இங்கே நின்று கரங்களை உயர்த்தின நாங்கள் எல்லாரும் ஒரு நாளும் கைவிடப்படக்கூடாதப்பா. உங்க வருகையில ஒரு நாளும் கைவிடப்படக்கூடாதப்பா. உம்மை சந்திக்க உங்க ராஜ்யத்தில் எல்லாரும் காணப்பட வேண்டும். அப்பொழுது எங்களை பார்த்து உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமமுள்ள மகனே, உண்மையும் உத்தமமுள்ள மகளே என்று சொல்லி எங்களை நீ கூப்பிடுகிற நாட்களுக்காக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்பது மாத்திரமல்ல, இதன்படி செய்வதற்கு, இதன்படி உத்தமமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்தருளுவீராக. எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் கர்த்தருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். உமக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாருமாக சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையுள்ளவர்களாக வாழ தீர்மானம் எடுத்த சபை விசுவாசிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.